அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு காரசாரமான சிக்கன் பெப்பர் பிரட்டல். இந்த ரெசிபியை பொறுத்தளவுக்கு 2 விஷயம். ஒன்று, நான் சிக்கனை தண்ணி ஊற்றி வேக வைக்கலை. அதுக்கு பதிலாக எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி எண்ணெயிலே வேக வச்சு செய்ய போகிறேன். இன்னொன்று, தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது. தக்காளிக்கு பதிலாக தயிர் சேர்த்து, புளிப்புக்காக தயிர் சேர்த்து இந்த ரெசிபியை பண்ண போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த சிக்கன் பெப்பர் பிரட்டல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிக்கன் மிளகு பிரட்டல் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகாய் வற்றல், மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மிளகுப்பொடி, சீரகப்பொடி, தயிர், கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, தேவையான அளவு எண்ணெய் மற்றும் தேவையான அளவு உப்பு. முதல்ல அடுப்பை ஊற்ற வச்சுக்குவோம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்போ கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். நாலு மிளகாய் கிள்ளி போட்டுக்குவோம். கேஸை வதக்கி விட்டுருவோம். அடுத்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுவோம். அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ கறியை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்குவோம். அடுத்து இதை தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் புளி
புளிப்புக்காக மட்டும்தான் சேர்க்குறோம். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். அதில் தக்காளி சேர்க்கல, தக்காளிக்கு பதிலாக தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட மல்லிப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் சீரக பொடி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். மசாலா பொடியெல்லாம் சேர்த்து கலந்து விட்டாச்சு. அப்புறம் கடைசியாக மிளகு பொடி 1.5 ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் மூடி அடுப்பு தட்டு போட்டு மூடி வைப்போம். நம்ம தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது, அது எண்ணெயிலே தான் வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு தட்டு போட்டு நல்லா வேக வைப்போம். இடையில லேசாக கிண்டி மட்டும் விட்டுக்குவோம். இப்போது நம்ம சிம்மில் வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. வெந்திருச்சான்னு எடுத்து பார்ப்போம். கறி நல்லா வெந்துருச்சு. ஒரு சூப்பரான சிக்கன் பெப்பர் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அடுப்பு அமர்த்திடலாம். பாருங்கள், சிக்கன் மிளகு பிரட்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுது. இப்போவே சாப்பிடணும்னு தோணுது. வாங்க சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். வாங்க இப்போ இந்த சிக்கன் மிளகு பிரட்டல் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. உப்பு உரப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. கறி எப்படி இருக்கு வந்திருக்குன்னு பார்ப்போம். கறியும் சூப்பராக வந்திருக்கு. மசாலா எல்லாம் சூப்பராக கறியில் இறங்கியிருக்கு. கறியிலே இந்த டேஸ்ட் நல்லாவே தெரியுது. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.